திருச்சியிலேருந்து ஒருத்தன் வருவான், அவன் பேர் தங்கம், அவனை உள்ளே விடு, இல்லைன்னா அவன் பாட்டு போயிடுவான் அப்படிங்கிறத வாட்ச்மேன்ட்ட பக்காவாக சொல்லி வச்சுருக்காரு. உடனே நான் விட்டார். அந்த அம்மா அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உள்ளே வர்றாங்க. போய் தலைவர் வந்தார், வந்தோடனே என்னை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே அப்படி கூப்பிட்டாரு. போனோடனே கேட்டார், என்ன எப்போ வந்தான்னாரு. இல்லை வந்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. ஏன் இவ்வளோ நாள் வரல? எங்கள் அண்ணன் நம்பவே மாட்டேன்ட்டாங்க, உங்களை தெரியும்னா நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? இந்த அம்மா அந்த அம்மா ஒன்று ஐயா கட்சியில் இருக்கணுன்னு அந்த அம்மா கூட அன்றைக்கி தான் ஃபோட்டோவே அந்த அம்மா அவர் கூட எடுக்குது. எடுத்துகிட்டு சரி சாப்பிட்டியானாரு. சாப்பிட்டேன்னே கையை கொடுங்கனாரு. கையை வாங்கி மோந்து பார்த்தாரு. சாப்பிட்லண்ணா. அங்கே டெய்லி டிஃபன் கொடுப்பாங்க எல்லாருக்கும். உள்ளே போனால் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டே ஆகணும். அவ்வளோதான், சாப்பிட்லன்னா அவ்வளோதான். அவர் நம்ம வந்து நீ சாப்பிடாம போய் சொல்ல, நீ முதல்ல போய் சாப்பிடு, நான் வரேன் மத்தியானம் வரேன்னு சாப்பிட சொன்னார். போய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே தலைவர் வந்தார். அதுலேருந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தலைவர் வீட்டில் இருந்தேன். அவர் தான் என்னை சினிமாவில் சேர்த்து விட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலியமாக தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன்.